மற்றும் ஒரு அண்மை செய்தி. விழுப்புரம் நகர பகுதியில் உள்ள கடைக்குள் போதையில் நுழைந்த இளைஞர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களை உடைத்துவிட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி எரிக்க முயன்ற காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி கடையில் புகுந்த போதை இளைஞர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அடித்துவிட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி எரிக்க முயன்ற காட்சிகள் தற்போது வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதையில் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த நிகழ்வானது விழுப்புரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்கள். நிச்சயமாக சையத், விழுப்புரத்தில் முக்கிய வீதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய, அதாவது வியாபார ஸ்தலங்கள் அதிக நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இந்த KK ரோட் சாலை எனக்கூடிய அந்த பகுதியில் ஏராளமான வியாபார ஸ்தலங்கள் இயங்கி வருகின்றன. ஆனால் நாள்தோறும் அந்த வியாபாரிகள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தற்பொழுது அந்த வியாபாரிகள் தினந்தோறும் அச்சத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் தற்பொழுது இருந்து வருகின்றன. அதற்கு காரணம் போதை ஆசாமிகளால் நாள்தோறும் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு அந்த வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளன. இதற்கு ஒரு சான்றாகத்தான் நேற்று ஒரு போதையில் ஒரு இளைஞர் அந்த ஒரு கடையில் ஒரு அட்டகாசத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் நாம் தற்போது இந்த காட்சிகள் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்குரிய CCTV காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த KK ரோட் சாலையில் அந்த ஃபேன்சி ஸ்டோர் எனக்கூடிய ஒரு கடை நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அங்கு சென்று அந்த சென்ற அந்த இளைஞர் ஆண்கள் அணியக்கூடிய கம்மல் இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். அதற்கு அங்கு அவ்வாறு எதுவும் இல்லை என்ற அந்த கடைக்காரர் கூறியதால் இதனால் உடனடியாக போதையில் இருந்த அந்த இளைஞர் ஆத்திரம் அடைந்து அங்கிருந்த கடைகளையும் அடித்து உடைத்துள்ளார். அங்கிருந்த பொருட்களை கீழே தள்ளியுள்ளார். இதனால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களும் அவர் கடுமையாக தாக்கியதோடு அங்கிருந்த கடையை முற்றிலுமாக அடித்து நொறுக்கியுள்ளார். மேலும் அந்த கடைக்கு தீ வைக்கவும் முயற்சி செய்துள்ளார். உடனடியாக அவரை தடுத்து வெளியேற்றிய அந்த ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் சாலையில் சென்றவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி தகாத வார்த்தையில் கூறியிருப்பதை நம்மளால் அந்த காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. விழுப்புரத்தில் நாள்தோறும் இது போன்ற சம்பவங்கள் ஏராளமான போதை ஆசாமிகளால் வியாபாரிகளும் பொதுமக்களும் சாலையில் நடந்து செல்பவர்களும் சாலை விபத்துகளும் ஏற்படக்கூடிய காட்சிகளை நாம் நாள்தோறும் பல்வேறு செய்திகளின் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் போதை மாநிலமாக மாறி இருக்கிறது. போதை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை முழுமையாக பாதுகாக்க தவறிய இந்த நிர்வாக திறனற்ற இந்த திமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் அதுக்கு ஒரு சான்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அந்த கஞ்சா, சாராயம், மது உள்ளிட்ட போதை வஸ்துகளால் இளைஞர்கள் வாழ்வாதாரம் முழுமையாக சீரழிவதோடு மக்களும் கடுமையாக நாள்தோறும் பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கு கொலை, பாலியல் குற்றங்கள், திருட்டு, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த போதை வஸ்துகளை கட்டுப்படுத்த முடியாத இந்த நிர்வாக திறனற்ற ஆட்சியில் காவல்துறை செயலற்று இருப்பதை இது போன்ற சம்பவங்கள் நாள்தோறும் எடுத்துக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செயல் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.